Hi students, how are you? I hope that everybody is fine. Me too fine. Definitely I pray God for everybody, okay? By the way, ஆக்சுவலாக ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆட்டிடியூட் நம்ம எண்ணம் எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நமக்கு செல்வ செழிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் இப்போவுமே அப்படியா அப்படின்னா கிடையாது. நம்ம இப்போ உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நல்லா செட்டில் ஆகிருக்கோம். அப்படிங்கிறப்ப கூட நம்ம ஆழ் மனசில் அந்த ஏழ்மை தான் மனசுக்குள்ளே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள். சின்ன வயசில் நமக்கு அந்த டீச்சர் சொல்லித்தர விதம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். இல்லை வீட்டில் எல்லோரும் பிஸியாக இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இதனால் 2+2 4 கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பேச்சுக்கு 2+2 4ன்னு தெரியாதாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆட்டிடியூட் அந்த நாட்களில் ஏழ்மை, நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அறியாமை அப்படிங்கிறதையே நம்ம மனசுலையே வச்சுன்னு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ அதே மாதிரி, ஐயோ அப்போல்லாம் எனக்கு படிப்பே சரியாக வரல, அப்போல்லாம் காசு எங்ககிட்ட இல்லை, அப்படி தான் ஏழ்மையாக இருந்தோம். இன்னுமே அந்த பஞ்சப்பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தோம் கஷ்டப்பட்டுன்னு. எதுக்கு அந்த மனசில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, யாராவது கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்கள பார்க்க நமக்கு தைரியம் வராது, காம்ப்ளெக்ஸ் வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். யாராவது வந்தாங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு வரும். எதுக்கு? ஆக்சுவலாக நம்மளுடைய மைண்டில் ஆல்வேஸ் வி திங்க் தட் வி ஆர் த பில்லியனியர்ஸ், வி ஆர் த மில்லினியர்ஸ், வி ஆர் த ரிச் பீப்புள் அப்படின்னு. நம்ம ரிச்சோ இல்லையோ அதை மனசில் கொண்டு வந்துடுங்க. வி ஆர் ரிச், வி ஆர் த ரிச் பீப்புள் அப்படி. அதுக்குன்னு கர்வம் ஆகிடக்கூடாது. வி ஆர் த ரிச் பர்சன்ஸ், வி ஆர் த ரிச் people, we are knowledgeable persons. I am a rich person, I am a knowledgeable person. அறிவுள்ளவங்க, நல்ல நல்ல அறிவு படைத்தவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறப்ப அந்த எண்ணம் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். கான்ஃபிடென்ஸ் நம்ம ஈக்குவலாக மற்றவங்களுக்கு முன்னாடி உட்காந்து நல்ல விதத்தில் பேச முடியும் இல்லையா? நம்ம அதுக்குன்னு திமிராக இருக்கணும்னு சொல்ல, கால் மேலே கால் போட்டு திமிரு, அது திமிரில் சில பேர் அது பெருசாக தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாக சொல்கிறேன், திமிராக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பயந்துக்காமல் டைரெக்டாக பேசுகிறதுக்கு, வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லலாம், வாங்க உட்காருங்க அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? எண்ணம் தான், நல்ல எண்ணத்தை கொண்டு வரலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, செவத்தோரமா இந்த பக்கம் குருவிக்கூடு, ஆண் குருவிதான் இறகை தேடி ஓடி வருகிறது, பெண் குருவிதான் கூட்டை தேடி வந்து சேருது, ஜிம் ஜினுக்கு ஜிம் 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 ஜினுக்கு ஜிம் அப்படின்னு இந்த பாட்டு பஸ்ஸில் இருக்கணுமா, ஜிம் ஜினுக்கு ஜிம் 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 அப்படின்னு பாடுவோம். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம உடல் அசைவுகள் எல்லாம் நம்மள அறியாமையே அதை தெரிவிப்போம். அதே சமயத்தில் அதே அந்த பஸ்ஸில் சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அந்த பாட்டு வரப்போ யாரெல்லாம் பஸ்ஸில் ஒவ்வொரு ஸ்டாப்பில் ஏறுவாங்களோ அப்போ நம்ம இப்படியே மூஞ்சியை பரிதாபமாக பார்ப்போம், மூஞ்சி அருந்துதுவோம். ஸோ ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறப்ப அது மட்டும்தான் நல்ல விதத்தில் வைப்ரேட் ஆகும். நிஜமாகவே நல்லது நடக்கும். ட்ரை பண்ணுங்கள்.